பைரவி இருந்து காட்டுல பம்பு செட்டு ஒண்ணு அதுல குளிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரவியோட அப்பா இருந்துட்டு, இங்க கரண்ட் வரலையேம்மா, ஃபியூஸ் வேற போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாப்பிள நீங்க போய் ஃபியூஸ மாட்டி விட்டுட்டு அப்படியே மோட்டர் போட்டு விட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட அப்பா வந்து பைரவிட்ட சொல்றாங்க. அப்படியும் பைரவியோட அப்பா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட போய் தனியா கூப்பிட்டு, மாப்பிள நீங்க பைரவி மனசுல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க அங்க போங்க. அங்க போயிட்டு ஃபியூஸ் மாட்டும் போது கரண்ட் ஷாக் ஆகுற மாதிரி நடிங்க. அப்ப வந்து பைரவி அப்படியே துடிச்சு போனான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பைரவி மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே இங்க பைரவியும் கூட ஃபியூஸ் மாட்டுற இடத்துக்கு போறாங்க. அங்க ஃபியூஸ் மாட்டும் போதேவும் வந்து கரண்ட் வந்து ஸ்பார்க் ஆகி இருக்குது. உடனே பார்த்து ஆறுமுகம் பார்த்துன்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மாட்டுறாங்க. அப்படியே ஷாக் அடிச்சு கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு பைரவி ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ஆறுமுகம் எந்திரி எந்திரி, என்னாச்சு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துகிட்டு எழுந்து, சும்மா நடிச்சேன் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. என்னது நடிச்சியா? நான் ஒரு நிமிஷத்துல பதறியே போயிட்டேன், நீ நடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பரவாயில்ல, எனக்காக நீ ஃபீல் பண்ணதான் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா இல்லையான்னு பாக்குறதுக்காக இதை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோபப்படுறாங்க. பைரவி வந்துட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாங்க. ஆறுமுகம் வந்துட்டு, விடு விடு என்ன விடு, நான் இதுக்கு காரணம் இல்லை, இந்த ஐடியாவை கொடுத்ததே உங்க அப்பா தான் அப்படி சொல்றாங்க. அவங்க அப்பா எட்டி பாத்துட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம். அப்பா இது உங்க வேலைதானான்னு சொல்லிட்டு பைரவி அவங்க அப்பாவை துரத்திக்கிட்டு போறாங்க. ஆறுமுகம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பைரவி மனசுல நம்ம வந்துட்டோம். பைரவி நமக்காக துடிச்சு போறா, வெளியில தான் வந்து நடிக்கிறா, உண்மையிலேயும் பைரவி மனசுல நம்ம இருக்கதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் நடிச்சேம்மா, ஒரு நிமிஷத்துல பைரவி அப்படியே துடிச்சு போயிட்டாமா, உண்மையிலேயும் பைரவி மனசுல நான் இருக்கேன் தானம்மா, அதனாலதானம்மா இப்படி அவ வந்து ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. இப்பதான் என் மனசுல ரொம்ப நிம்மதியா இருக்குது. பைரவி எப்படி உன்னை ஏத்துக்கவாளோ மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். இப்பதான் அதுக்காக தான் நான் வந்து பைரவியோட அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கு காரணமே. இப்பதான் என் மனசே சந்தோஷத்துல இருக்குது. மகா சொன்னதெல்லாம் கேட்டு நான் பதறி போயிட்டேன். இப்பதான் பைரவி மனசுல நீ இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கோ, இப்பதான் உனக்கே உயிரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்னபூர்ணி. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.